இந்த வயசான ஆளு இந்த பொண்ணுக்கு காசு கொடுக்கறாரு. பட் இந்த பொண்ணும் அவர்கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறா. இவரும் அந்த பொண்ணு மேல கோவப்பட்டு அவளை கீழே புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. இதனால அந்த பொண்ணு கிட்ட இருந்த எல்லா காசுமே கீழே விழுந்துடுது. அந்த காசு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ எப்படி உன்கிட்ட இவ்வளவு பணம் இருந்திருக்கும், நீ எங்கேயாவது போய் கொள்ளையடிச்சிட்டு வரியான்னு சொல்லி கேட்பாரு. பட் இந்த பொண்ணும் அவங்க அம்மாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து இவர்கிட்ட காமிச்சு எங்க அம்மாவுக்கு பிளட் கேன்சர் இருக்கு, அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்காக நிறையவே பணம் தேவைப்படுது, அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த பொண்ணோட இந்த கதையை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மனசு இறங்கி அந்த பொண்ணுக்கு தாங்க கிட்ட இருக்கிற எல்லா காசையும் கொடுத்து உதவி பண்றாங்க. அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த பொண்ணு காசு எல்லாத்தையும் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கும் போறா. பார்த்தா அந்த பணத்துல $500 கம்மியா இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணை திருப்பியும் அனுப்பிச்சிருப்பாங்க. இதனால இந்த பொண்ணு திரும்பவும் பெக் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா. இந்த பொண்ணோட பாவமான நிலைமையை பார்த்த இந்த வயசானவர் திரும்பவும் இந்த பொண்ணு கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவருடைய வாட்சையும் அந்த பொண்ணுக்கு கொடுத்து ஹெல்ப்பும் பண்றாரு. இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்த இந்த சிஇஓடைய அசிஸ்டன்ட் இந்த குட்டி பொண்ணு பாக்குறதுக்கு சிஇஓ மாதிரியே இருக்கிறதுனால அந்த பொண்ணை ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறான். சுமார் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஇஓடைய அப்பா இவங்களுடைய லவ்வையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ ஒரு பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்துறாரு. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட இந்த குட்டி பொண்ணுடைய அம்மாவும் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை இந்த சிஇஓ கிட்ட சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. பட் அந்த சிஇஓவை கட்டிக்க போற பொண்ணு இந்த பொண்ணு மேல இருந்த கோவத்துல அந்த பொண்ணை காரி ஏத்தி கொல்லவும் ட்ரை பண்ணுவாங்க. பட் எப்படியோ அவங்க அதுல இருந்து நல்லபடியா தப்பிச்சு இப்ப குழந்தையும் பிறந்துடுது. இப்படியே 7 வருஷமும் ஓடிடுது. இன்னும் அவங்கள தேடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. பட் ஒரு வழியா அந்த சிஇஓடைய அசிஸ்டன்ட் தான் எடுத்த போட்டோவை அவர்கிட்ட காட்டும் போது அந்த போட்டோல இருக்கிற குழந்தை பாக்குறதுக்கு சிஇஓ மாதிரியே தான் இருக்கு. தென் அந்த பொண்ணுமே இவருடைய எக்ஸ் லவர் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு வழியா 7 வருஷத்துக்கு அப்புறமா தன்னுடைய ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டேன்னு இந்த சிஇஓ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு.